அஸ்ஸலாமு அலைக்கும். கண்ணியமானவர்களே, அல்லாஹினுடைய கிருபையினால் பரக்கத் பொருந்திய முபாரக்கான வெள்ளிக்கிழமையினுடைய ஜுமாவுடைய நாளில் நாம் இருக்கின்றோம். இந்த ஜுமாவுடைய நாளில் நாம் சொல்லக்கூடிய இந்த அமலை, இந்த ஒரு வசனத்தை யார் ஓதுவாரோ அவருடைய வாழ்வில் அவருக்கென்று எந்த ஒரு தேவையும் இருக்காது. இன்னும் 5 பலன்களை அல்லாஹ் அவருக்கு அளிக்கின்றான். அப்படிப்பட்ட அந்த ஒரு வசனம் என்ன, அந்த ஒரு பலன்கள் என்ன என்பது, முதலாவது வெள்ளிக்கிழமையை அடைந்து இந்த ஒரு சூறாவை யார் ஒருவர் வெள்ளிக்கிழமையில் ஓதி வருகிறாரோ அவரினுடைய கபர் வேதனை நீக்கப்படுகின்றது. உலகத்தில் ஆக பெரிய தண்டனை வழங்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு சொன்னால் அது கபர் தான். அப்படிப்பட்ட அந்த கபரினுடைய வேதனை நீக்கப்படுகின்றது. இரண்டாவது, இந்த ஒரு சூறாவை யார் மனனம் செய்து வெள்ளிக்கிழமை ஓதுறாரோ அவர் தஜ்ஜாலை விட்டும் பாதுகாக்கப்படுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. தஜ்ஜாலினுடைய கெடுதிகளிலிருந்தும் பாதுகாக்கப்படுவார். எப்போ கியாமத்து நாள் வரும்னு யாருக்கும் தெரியாது. அப்படி வந்துச்சு அப்படின்னா தஜ்ஜால் வருவார். அந்த தஜ்ஜாலிடமிருந்து பாதுகாப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மூன்றாவது, இந்த ஒரு சூறாவை யார் வெள்ளிக்கிழமையில் ஓதுறாங்களோ அடுத்த 2 வாரங்கள், 2 வாரம் வெள்ளிக்கிழமை வரும் வரை அவர் செய்த எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் என்ன பாவம் செய்திருந்தாலும் அந்த பாவங்கள் மன்னிக்கப்படும். இந்த ஒரு ஜும்மாக்கு அடுத்த ஒரு ஜும்மா, அதுக்கடுத்த ஒரு ஜும்மாக்கு இடையில் அவர் என்ன பாவங்கள் செய்திருந்தாலும் அந்த பாவங்கள் பெரியதாக இருந்தாலும் அது மன்னிக்கப்பட்டு விடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக, இந்த சூறாவை யார் வெள்ளிக்கிழமையின் போது குதுபாவுக்கு முன்னாடி ஓதி முடிக்கிறாரோ அவருடைய முகத்தில் அல்லாஹ் நூறானியத்தை ஏற்படுத்துகிறான், அழகை ஏற்படுத்துகிறான், ஒளியை ஏற்படுத்துகிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் மறுமை நாளில் வருவாராம். மறுமை நாளில் பார்த்துட்டு எல்லா அடியார்களும் அவரை பார்த்து கேட்பாங்க, என்னங்க உங்கள் முகத்தில் ஒரே நூறாக இருக்குது, நீங்கள் தான் அவுலியாவா, அல்லாஹ்வுடைய இறைநேசரா அப்படின்னு கேட்பாங்களாம். அதுக்கு அந்த நபர் சொல்லுவாராம், நான் அல்லாஹினுடைய இறைநேசர்லாம் கிடையாது, வெள்ளிக்கிழமையின் போது சூரத்துல் கஹ்ஃபை ஓதுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக கண்ணியமானவர்களே, இப்படிப்பட்ட அற்புதமான இந்த 5 பலன்களையும் பெற்றுத்தரக்கூடிய அந்த ஒரு சூறா என்ன அப்படின்னா சூரத்துல் கஹ்ஃப். இந்த சூரத்துல் கஹ்ஃபை இன்றைய நாளில் நாம் அனைவரும் ஓதி வருவோம். நாம் அனைவரும் ஓதி இந்த சூறாவில் கிடைக்கக்கூடிய அந்த பலன் அனைத்தையும் பெறக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. இந்த ஒரு காணொளி பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க, லைக் செய்யுங்க, கமெண்ட் செய்யுங்க, மறக்காமல் துவா செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.